ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வச்சுக்கிறது அப்படின்னு அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. வாட்ஸ்அப் யூசர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப் மிஸ் ஆனாலும் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வச்சுக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம். நான் சொல்கிற 4 ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் வந்து மேலே உள்ள 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போய்க்கிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து போய்க்கிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து போனாக்கல இங்கே வந்து அக்கௌண்ட்டை சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வச்சுக்கிறதுக்காண்டி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டாக செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஆன் திஸ் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை யாராச்சும் லாகின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் வந்து அக்கௌண்ட்டை சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வச்சுக்கிற முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து போயிருக்கேன். உள்ளே வந்து போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கிரியேட் ஏ பாஸ் கீ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கொடுத்து உங்களுக்கான பாஸ் கீயை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேங்க. இதை வந்து க்ரியேட் பண்ணால் வேறு டிவைஸில் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவதா இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய இமெயிலை வந்து கொடுத்து இதில் வெரிஃபை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இமெயிலை வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டோட வந்து வெரிஃபை வந்து பண்ணிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து போயிருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டர்ன் ஆன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கொடுத்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கான பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணி செட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை டர்ன் ஆஃப் பண்ணணும்னா கூட வந்து பண்ணிக்கலாம். பின் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ், பாஸ் கீஸ், இமெயில் அட்ரஸ், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற 4 ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி அக்கௌண்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க.